வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எதிர்மறையான எண்ணங்கள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத பதட்டம், கவலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வருவது இயல்பு. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை அமையுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் இதை கவனிக்கணும். கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நாணயம் எப்படி இருக்கோ இரண்டு பக்கம், அதே மாதிரி நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இருப்பது இயல்பு. இதை நம்ம எப்படி கையாள்வது அப்படின்றதில் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு பாசிட்டிவே நடக்கும்னு சொல்ல முடியாது, எப்போவுமே நம்மளுக்கு நெகட்டிவே நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். சில நேரத்தில் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், எனக்கு 100% அந்த ஜாப் கிடைச்சே ஆகணும் நம்ம போவோம். சில நேரத்தில் அது கிடைக்காம இருக்கலாம். சில விஷயம் நம்ம ஒருத்தவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கலாம், அவங்க அந்த அன்பை நம்மளுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். சில நேரத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளை வாட்டி வதைக்கும், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போகாமல் வாட்டி வதைக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்வது? இந்த 3 ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதிர்மறையான எண்ணங்களை எப்படி அழிப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கை அப்படின்றது ஒரு பயணம் தான். இதில் நம்மளுக்கு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். எப்படி நீங்கள் பாசிட்டிவாக அணுகுறீங்களோ அதே மாதிரி நெகட்டிவும் அணுக பழகிக்குங்க. எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்தால் நம்ம சந்தோஷப்படுறோமோ, நெகட்டிவ் வந்தாலும் இதையும் நம்ம கடந்து போவோம். அதாச்சு இன்றைக்கி ஒரு 1/2 hour இல்லை 1 day இல்லை இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டே நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு வர டே இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நாளைக்கு வர நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவாக நினைக்கும் பொழுது அது அப்படியே தான் நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும். இந்த கொஞ்சம் நேரம் எனக்கு நெகட்டிவாக இருந்துச்சு அதனால் அப்படியே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதை அப்படியே ஒதுக்கிட்டு நம்ம ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும். அதே மாதிரி இரண்டாவது ஒரு விஷயம், நம்ம சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த அன்பு கிடைக்காம போகலாம், எதிர்பார்த்த வேலை கிடைக்காம போகலாம், எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் போகலாம். சில நேரத்தில் உடல்நிலையில் எதனாச்சும் பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கணும். கண்டிப்பாக உடம்பு சரியில்லைன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஒரு வேலை கிடைக்கலன்னா இன்றைக்கி கிடைக்கலையா நாளைக்கு அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கும், வேறு இடத்துல நம்ம ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நல்ல தாட்ஸை நம்ம வளர்த்துக்கணும். நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்குதோ இல்லையோ, கடவுள் நம்மளுக்காக இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஜாப் வச்சுருப்பாரு. இல்லை இந்த பர்சன் உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட்டான உனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறாருன்றதை நீங்கள் ஒரு நல்ல தாட்ஸை வளர்த்துக்கணும். நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து மெடிடேஷன் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட மனசுக்கும் சரி நம்மளோட உடலுக்கும் சரி ஒரு ஆரோக்கியத்தை தரும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தெளிவாக யோசித்து அந்த வேலையை செய்யுங்க. சில நேரத்தில் சின்ன தவறுகள் செய்தாலும் அதில் இருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது அப்படின்ற எண்ணங்களை வைக்கணும். சில நேரத்தில் வருத்தம் வரும், இயல்பு தான். அந்த வருத்தத்திலே நம்ம உட்காந்துடக்கூடாது. அதில் இருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது அப்படின்ற நல்ல எண்ணங்களை வைத்து நம்ம வரும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதே மாதிரி சில நேரத்தில் சில அன்பான நபர்கள் நம்மளை கஷ்டப்படுத்தலாம், காயப்படுத்தலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க, ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சோன்னா அது நம்மளுக்கு எடுக்காமல் போகும் பொழுது நம்மளே நம்ம ரொம்ப காயப்படுத்திப்போம். அதனால் யார்கிட்டையுமே அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதையும் அவங்க எதிர்பார்ப்பாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. நம்மளை யார் எந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்களோ நம்மளும் அதே இடத்துல வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்போது தேவையில்லாத பயம், தேவையில்லாத பதட்டம், கவலை இதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக நம்ம வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க. உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, அதே மாதிரி உங்களை யாராச்சும் தாழ்த்தி பேசுகிறாங்க, உங்களை வளர்ச்சி பாதையில் போவிடாமல் பண்ணுறாங்க, அந்த இடத்துலேருந்து விலகி உங்களுக்கான பாதையை நீங்கள் நோக்கி செல்லுங்க. அந்த மாதிரி பர்சனை நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் நம்ம
மாற்றிட்டு நம்மளோட வழியை மாற்றிட்டு நம்மளால் போக முடியும். அதனால் அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளை பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க, அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி வளர்ச்சி பாதையில் நம்ம கொண்டு போகணும், எப்படி ஒரு பாசிட்டிவான திங்கிங் நம்மளுக்குள்ளே வச்சுக்கணுன்றத மட்டும் நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி செய்யும். நம்ம நல்ல எண்ணங்களோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கடவுளோட அருள் நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கும். அதனால் கவலையே படாதீங்க. நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வரப்போகிற 2025 வந்து எல்லாமே வந்து நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே இந்த 2024 முடிந்து நம்மளோட சந்தோஷமும் இன்பமும் சமாதானமும் ஆரோக்கியமும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கடவுளோட அருள் நம்மளோட இருந்து எல்லாரோட இருந்து ஆசீர்வதிக்கும். எதிர்மறையான எண்ணங்களை வந்து தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான எண்ணத்தோடு இருங்க. எனக்கு நல்லதே நடக்குங்க, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதே நடக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கடவுளை என்னோடு இருந்து ஆசீர்வதிப்பாருன்னு கண்டிப்பாக நினைங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.